கடன். உங்களுக்குள் சிறுமைப்பட்டிருக்கிற என் ஜனங்களில் ஒருவனுக்கு நீங்கள் பணம் கடனாக கொடுத்திருந்தால் வட்டி வாங்குகிறவர்கள் போல அவனிடத்தில் வட்டி வாங்க வேண்டாம். பிறனுடைய வஸ்திரத்தை ஈடாக வாங்கினால் பொழுது போகும் முன்னே அதை அவனுக்கு திரும்ப கொடுத்து விடுவாயாக. அவன் போர்வை அதுதானே, அதுவே அவன் தன் உடம்பை மூடிக்கொள்ளுகிற வஸ்திரம். வேறு எதனாலே போர்த்து படுத்துக் கொள்வான்? அவன் என்னை நோக்கி முறையிடும் போது நான் அவனுக்கு செவி கொடுப்பேன். நான் இரக்கமுள்ளவராயிருக்கிறேன். கர்த்தர் கடன் கொடுப்பது, கடன் வாங்குவது சம்பந்தமாக தம்முடைய பிரமாணத்தை சொல்லுகிறார். இந்த பிரமாணம் யூதருடைய சமுதாயத்திற்கு விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கும் பிரமாணமாகும். ஆனாலும் இந்த பிரமாணத்தில் மனுக்குலத்தார் எல்லோரும் பின்பற்ற வேண்டிய பொதுவான நியமங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இரக்கம் உள்ளவர்களாகவும் மற்றவர்களுக்கு இரக்கம் காண்பிக்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். நம்மிடத்தில் பொருளாசை, பேராசை ஆகிய எதுவும் இருக்கக்கூடாது. போதும் என்கிற மனமே நமக்கு மிகுந்த ஆதாயம். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு கடன் கொடுப்பது பற்றி தம்முடைய பிரமாணத்தை சொல்லும்போது, உங்களுக்குள் சிறுமைப்பட்டிருக்கிற என் ஜனங்களில் ஒருவனுக்கு பணம் கடனாக கொடுத்திருந்தால் வட்டி வாங்குகிறவர்கள் போல அவனிடத்தில் வட்டி வாங்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். கடன் கொடுக்கிறவன் தன்னுடைய பணத்தை கஷ்டப்பட்டு சம்பாதித்திருக்கிறான். அவன் கடினமாக வேலை செய்து தன்னுடைய பணத்தை சேமித்து வைத்து பிறருக்கு அதை கடனாக கொடுக்கிறான். அவன் பிறனுக்கு தன்னுடைய பணத்தை கடனாக கொடுக்கும்போது அதற்குரிய வட்டி வாங்குவது அவனுக்கு நியாயமானதாக தெரிகிறது. கடன் கொடுக்கிறவன் தான் கொடுத்த கடனுக்கு கடன் வாங்குகிறவனிடத்தில் சில பொருட்களை ஈடாக வாங்குகிறான். இதற்காக ஈடாக வாங்கப்படும் பொருட்களை பற்றியும் கர்த்தர் தம்முடைய பிரமாணத்தில் சொல்லுகிறார். பிறனுடைய வஸ்திரத்தை ஈடாக வாங்கினால் பொழுது போகும் முன்னே அதை அவனுக்கு திரும்ப கொடுத்து விடுவாயாக. அவன் போர்வை அதுதானே, அதுவே அவன் தன் உடம்பை மூடிக்கொள்ளுகிற வஸ்திரம். வேறு எதனாலே போர்த்து படுத்துக் கொள்ளுவான்? அவன் என்னை நோக்கி முறையிடும் போது நான் அவனுக்கு செவி கொடுப்பேன். நான் இரக்கம் உள்ளவராயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் இந்த வசனத்தில் தம்மை இரக்கமுள்ள தேவனாக வெளிப்படுத்துகிறார். கர்த்தரே தம்முடைய ஜனத்திற்கு ஆதரவாகவும் பலனாகவும் இருக்கிறார். பரிசுத்த வேதாகமத்தில் கர்த்தர் தம்முடைய ஜனத்தாருக்கு இருக்கிற விதத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் விவரம் வருமாறு: கேடகம், மகா பெரிய பலன், எரிச்சல் உள்ள தேவன், கிருபை உள்ளவர், பரிசுத்தம் உள்ளவர், அவர்களுடைய பங்கு, அவர்களுடைய சுதந்திரம்.